மத்திய பட்ஜெட் தாக்கலை நாடு முழுவதும் எதிர்பார்த்து காத்திருக்க தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான கோவையும் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அழியும் தருவாயில் உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களை காக்கும் பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டானது இருக்க வேண்டும் என சிறு குறு தொழில் அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 2025 பிப்ரவரி 1ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளது. ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் பட்ஜெட் தாக்கலை கோவையை சார்ந்த பல்வேறு தொழில் அமைப்பினரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஜிஎஸ்டி மற்றும் கொரோனா பரவல் ஆகிய காரணங்களால் மீண்டு வர முடியாமல் தவிப்பதாக வேதனை தெரிவிக்கும் அவர்கள், ஜாப் ஆர்டர்களுக்காக காத்திருக்கும் நிறுவனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் 5% வட்டியுடன் வங்கிக் கடன் கிடைத்தால் தொழிலை மேம்படுத்த முடியும் என தெரிவித்துள்ளனர். வர இருக்கின்ற பட்ஜெட் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய குறு சிறு தொழில்கள் காப்பாற்றப்படுமா என்ற கடுமையான எதிர்பார்ப்பில் இந்த பட்ஜெட்டை நோக்கி நாங்கள் இருக்கிறோம். காரணம், என்று ஜிஎஸ்டி அமலாக்கினார்களோ அந்த காலம் தொட்டு கடுமையான நெருக்கடியில் குறு சிறு தொழில்கள் சந்தித்து வருவது மட்டுமல்ல, பல லட்ச குறுந்தொழில்கள் இந்தியா முழுவதும் அழிந்து கொண்டிருக்கின்றன. எம்எஸ்எம்இ என்பது குறு சிறு நடுத்தர தொழில் என்கின்ற அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் வங்கிகள் வட்டி விகிதம் என்பது அனைவருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இது மாற்றி அமைக்க வேண்டும். இந்த கட்டமைப்பு குறுந்தொழில் முனைவோர்களுக்கு குறைந்தபட்சம் நாங்கள் நீண்ட நெடிய நாட்களாக 5% வட்டி விகிதத்தை தந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். வங்கியில் வாங்குகிற கடன்களுக்கு 5% வட்டியில் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நகரமயமாக்கலினால் குறுந்தொழில் நிறுவனங்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்து விடுவதால் குறுந்தொழிலுக்கென தனி தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும் எனவும், எந்த பொருட்களையும் தயாரிக்கும் திறமையுள்ள கோவைக்கு பொதுத்துறை தொழிற்கூடங்கள் வேண்டும் எனவும் கோவையில் உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. தொழிற்சாலை எந்திரங்களுக்கு அரசு மானியம் வழங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். நீண்ட நாள் கோரிக்கை குறுந்தொழில் பேட்டைகள். இப்போ என்கிட்ட நகரம் என்பது வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது. இந்த வளர்ச்சி நோக்கி போகின்ற பொழுது குறுந்தொழில்கள் குடியிருப்புக்குள் வந்து விடுகிறது. இதனால் பெரும் நெருக்கடிகளை தொடர்ந்து நாங்கள் சந்தித்து வருகிறோம். ஆகையால் மத்திய அரசு நினைத்தால் அவர்கள் சும்மா எங்களை தர வேண்டியதில்லை. குறுந்தொழில் கூடங்களுக்கு என்று பல பகுதிகள் உருவாக்கி அதை அவர்களுக்கு வாடகை செலுத்துவது போல் அவர்கள் சொந்தமாக்குற வரைக்கும் கட்டுவதற்கான வாய்ப்பு உருவாக்கணும். அதுக்கான நிதி ஒதுக்கீடும் செய்ய வேண்டும் என்று இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கிறோம். பிராண்ட் நிறுவனங்களுக்கும் குறுந்தொழில் செய்வோருக்கும் ஒரே வரி என்பதால் ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, எம்எஸ்எம்இக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பம்ப் மாதிரி செக்டார்ஸில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 5% ஜிஎஸ்டி இருந்தது. அப்புறம் அது 12 ஆச்சு, இப்போ 18 ஆயிடுச்சு. ஸோ எம்எஸ்எம்இயோட ஃபேஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ எங்களுக்கு ஃபினான்ஷிங்கில் நெருக்கடி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஜிஎஸ்டியில் எங்களுக்கு ஏறிடுச்சு. எங்களோட கஸ்டமர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, பிராண்டடுக்கு தான் போவாங்க. பிராண்டடுக்கும் எங்களுக்கும் முதல்ல ஒரு இது இருந்து எங்ககிட்ட எம்எஸ்எம்இ கிட்ட வாங்கினா ரேட்டு கம்மியாக கிடைக்கும்னு நினச்சி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிராண்டடே அதே ரேட்டுக்கு கொடுக்குற போது என்ன பண்ணுறாங்க, டாக்ஸேஷன் ஒன்றாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிராண்டட் கிட்ட தான் வாங்குறாங்க. 2 ஸ்லாப் தான் இருக்கணும். 5% 12% தான் இருக்கணும் ஜிஎஸ்டி. 18, 28 எடுத்துகிட்டு 5, 12 தான் இருக்கணும். அது சிறு குறு தொழில்களுக்கு 12% மேலே போச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஜாப் ஆர்டருக்கு 5%, மற்றவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு 12% இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். அழியும் தருவாயில் உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கினால் மட்டுமே தொழில்களை மேம்படுத்த முடியும் என ஒட்டுமொத்த தொழில் நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் பிரசாந்த்.